முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை கொடுங்க சார். யோ யோ இந்த பக்கம் சார் இப்போ வீட்டை விட்டு கொடுத்தா ஒரு 2% கமிஷனை அந்த புரோக்கருக்கு நான் கொடுப்பேன் சார். 2% கமிஷன்னா ஒரு 1,25,000 வரும் இந்த வீட்டோட எஸ்டிமேஷனுக்கு. 1,25,000 ஒரு நல்ல புரோக்கரா சீக்கிரம் அனுப்புங்க. 1,25,000 யாரு புரோக்கரா? ஆமாங்க, இது மிளகா புரோக்கரு வீட்டு புரோக்கரா ஆயிட வேண்டியதுதான். வீட்டை வித்து கொடுத்தா சொன்ன மாதிரி 1,25,000 கொடுத்துருவீங்கல்ல? ஒரு நல்ல பார்ட்டியை கூட்டு வா, நான் உனக்கு தரேன். சார் 10 வருஷமா கோணி தைக்கிறேன் சார் இந்த வீட்டில். மூட்டைக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே தர மாட்டான் அந்த விளக்கெண்ண வாயன். அவனுக்காக சைக்கிள் மிதிச்சு ஹைட்ராசில் ப்ராப்ளம் வந்து தான் சார் மிச்சம். ஒரே ஒரு டிவிஎஸ் 50 வாங்கணும். இதான் சார் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த வீட்டை நீ சீக்கிரம் வித்து கொடு, புது டிவிஎஸ் பைக்கே வாங்கி தரேன். சார் உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார், ஆனா சத்தியமா சொல்றேன் நீங்க தான் சார் என் குல தெய்வம். என்ன சொன்னா? என்னத்த சொன்னாரு? நியாயத்தை சொன்னாரு. 10 வருஷமா நீங்க வீட்டை தைச்சது போதும், தட்டு முட்டுச்சாமா இத்து போன கிளவியெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. என்ன நீ எங்க பெரியப்பாக்கு சாதகமா பேச சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன். ஓ இதுக்கு பேரு வேலையா? டேய் இதுக்கு பேரு வேலையாண்டா? கிளவி இதுக்கு பேரு வேலையா? கிளவி டேய் கேட்ட பையன் மாவன தும்மி செத்து போயிராத, ஓடி போயிரு. ஏய் யாருக்கு சைக்கிள் வேணும்? யாருக்கு சைக்கிள் வேணும்? எனக்கு சைக்கிள் தர முடியாது, சங்கு வாங்கி தரேன், ஊதிட்டு நீயே படுத்துக்க. ஏய் இதுனா மாட்டி மேல கொண்டா பெரிய டாடா கம்பெனி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? ஏனே வேலை பாரு சரி எப்ப பாரு மண்டைய கூட கொடவுடன் சத்தம் போட்டுட்டே இருக்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு பரிசு எப்படியா படிக்கும்? ஆமா உன் பொண்ணு படிச்சுக்கிட்டு போய் பெரிய சனாதிபதி ஆக போறான். வாக்கப்பட்டு போய் பிள்ளை பத்துக்க போறவதானே. இவளை எதுக்கு படிக்க வைக்கிறேன்? இவ படிச்சான்னு வச்சுக்கோ, உனக்கு தெரியாமலே எவனையாவது காதல் பண்ணி இழுத்துட்டு ஓடுருவான். பிறகு நீ எதுக்கு வீணா காசு செலவு பண்ற? போயா தற்குறி ஆட்லீங்களா? வாங்க ஆபீசர் வாங்க, இதான் நம்ம வீடு. அலங்க அப்படி போயா. மிளகா மேல கூட ஏறிப்போ, எவனும் கேட்க முடியாது. எத்தனை லிங்க்ஸ் இருக்கு சார்? 3 லிங்க்ஸ். மேக்கால போ எடு. சார் 62. ஆமா கிருக்க நல்லா பார்த்து சொல்லியா? ஆமா சார் 62 லிங்க்ஸ். தெற்கு பொன்னியம்மன் கோயில் பக்கம் 86 அடி, அகலம் 78 அடி, நம்ம வீட்டு நிலம் 94 அடி, 86 70 மொத்தம் 1900 சதுரடி அவன் சுவாகா பண்ணியிருக்கான் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க? என்க்ரோச்மெண்ட் சார். என்னது காக்ரோச்மெண்டா? யோ அந்த காசி சாரோட இடத்துல 1900 சதுரடி ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்க. தள்ளு தள்ளு, உள்ள போ, இன்னும் போ, போகல சார். இப்பதான் அளவு சரியா இருக்கு. களவாணி பயலே, நடு வீட்டுக்குள்ள வந்து பள்ளம் தோன்றியா? போடா வழியே, விட்டனே பாரு, போடா. அப்பு இதெல்லாம் இங்க சகஜம், நீ ஊருக்கு புதுசு. உன் வவுத்த தான் எல்லையை மீறி வளர்த்து வச்சிருக்கன்னு பார்த்தா உன் வீட்டையும் அடுத்த நிலத்துல வளர்த்து வச்சிருக்க. வீட்டை நீ இடிக்கிறியா இல்ல நாங்க இடிக்கட்டுமா? நீ இடிக்கிறியா? நீ இடிச்சிருவியா? தரமட்டமாக்கிருவோம். ஒரு செங்கல்ல உன்னால தொட முடியுமாடா? இந்த உளிய வச்சு போகாத நில்லு. இது நம்ம இடம். இந்த மார்க் வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணலாம். உன்னை யார் என்ன பண்றாங்க நான் பாத்துறேன். ஆதி நான் அர்ஜுன்டா. ஒரு சின்ன பிரச்சனை மச்சான். காசி சன் ஆஃப் இவரோட அப்பா பேர் என்ன? உலகநாதங்க. சன் ஆஃப் உலகநாதன் ஏன் இடத்துல வீடு கட்டி ராங்கா பேசுறாரு. வெட்டிடி வேண்டு மிரட்டுறாரு. நீ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. ஆமா இதுக்கு என்ன தண்டனை? வெறும் தண்டனை 2 வருஷம், ஆயுத கண்ணு 5 வருஷம். இவர் ஆயுதமும் காமிச்சு கொலையும் பண்ணுன்னு மிரட்டினாருங்க. அப்படின்னா 7 வருஷம். முடிஞ்சா 14 வருஷமா மாத்தி உள்ள தூக்கி போட்டுருங்க. அதுக்குள்ள நாங்க வீட்டை இடிச்சிருவோம். ஆதி இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணு. பவானி வாங்க. அப்ப ஏன் வீடா? ஓ வீடா? ஊருக்கு கிழக்கால போனா வாய்க்காமேடு பக்கத்துல புகை பிடிச்ச ஒரு தகர ஷீட் இருக்கு. அதே அங்கங்கட வீடு சுடுகாட சொல்றாங்கண்ணே. இங்க இருக்கிற மொத்த மரத்தை எடுத்துட்டு போய் அங்க அடுக்கி அது மேல ஏறி நீ படுத்துக்க. அனாதை போன நினைச்சு அவனா கொல்லி வச்சிருவான். எங்களுக்கு வக்கீல் செலவு மிச்சம்.